நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வருமான வரித்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்த நெல்லை விரைவு ரயிலில் கட்டுக்கட்டாக பேட்டிகளில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட சுமார் 4 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மூவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மூவரும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான தனியார் ஹோட்டலில் பணியாற்றுவதாகவும் தேர்தல் செலவுக்காக அவர் பணத்தை எடுத்து வரச் சொன்னதாகவும் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் சென்னை பசுமை வழிச்சாலை உட்பட 3 வெவ்வேறு இடங்களிலிருந்து பணம் கைமாறியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேபோல நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் விருகம்பாக்கம் வெங்கடேஷ் நகரில் உள்ள முருகன் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக விடுதியில் உள்ள அறைகள், அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய காவல்துறை உதவியை நாடியுள்ள வருமான வரித்துறையினர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பணப்பைகள் கொண்டுவரப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல விடுதியில் உள்ள பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் அறையிலும் வருமான வரித்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் சோதனை மேற்கொண்டனர். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமான நபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், வேட்டி, பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை சிக்கின. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதை அடுத்து வருமான வரித்துறை சோதனை முடுக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமான மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கணேஷ்மணி என்பவரது வீட்டில் நடத்திய சோதனையில் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், 100 வேஷ்டிகள், 44 நைட்டி, 25 மதுபாட்டில்கள், 16 டின் பீர் மதுபானம் உள்ளிட்டவை சிக்கின. காசிமேட்டில் உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் வீட்டில் உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்த 13 லட்சம் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காசிமேடு பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வழக்கறிஞர் பொற்கொடி வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி கட்டுக்கட்டாக வைத்திருந்த 13 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வேலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கேவிக்குப்பம் அடுத்த காங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் சோதனைக்கு சென்றபோது நடராஜன், விமலா தம்பதி கதவை திறக்காததால் வீட்டின் மொட்டை மாடி வழியாக ஏறி சோதனை செய்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்போது அங்கு சிதறி கிடந்த 500 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்ததுடன் பீரோவில் மறைத்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உரிய ஆவணங்களின்றி வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 1,68,300 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உடுமலைப்பேட்டை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மதிய உணவு முறையாக வழங்கவில்லை என கூறி அரசு அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிக்கனம்பட்டி தனியார் கல்லூரியில் வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் அரசு அலுவலர்களுக்கான பயிற்சி மற்றும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். அப்போது அரசு அலுவலர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோருக்கு முறையாக உணவு வழங்கப்படவில்லை என கூறி அரசு அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. ஆனால் தேர்தல் அலுவலர்கள் எந்தவிதமான பயிற்சியையும் கற்றுக்கொள்ளாமல் செல்போனில் மூழ்கியபடியும் அரட்டை அடித்துக் கொண்டும் அலட்சியமாக செயல்பட்டனர். தேர்தல் சமயத்தில் இவர்கள் எப்படி பணியாற்றப் போகிறார்களோ என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1008 புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். வெளிப்பாளையம் காவல் சரகத்திற்குட்பட்ட செல்லூர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சோதனை நடத்திய தனிப்படை போலீசார் 90 மில்லி அளவு கொண்ட 1008 புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்து பேச்சியம்மாள் மற்றும் அம்பிராஜா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். விடிய ஆட்சியில் புதுச்சேரியிலிருந்து